தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக இந்த வியாசர்பாடி கோட்டத்தின் சார்பாக இந்த மின்சார சிக்கன விழிப்புணர்வு வாரம் மற்றும் மின்சார பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த பயிற்சி வகுப்புகள் இந்த ஏபிஆர் கல்யாண மண்டபத்துல நடைபெற உள்ளது. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மின்சார சிக்கனம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இன்று காலையில 10 மணி அளவுல இந்த மண்டபத்துக்கு வாசல்ல ஒரு மனித சங்கிலி ப்ரோக்ராம் நடைபெற்றது. அதுல இந்த வழியா போற வாகனங்கள் இதுல இருக்கிற பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகிச்சு அதனுடைய மின்சார சிக்கனத்தினுடைய தேவையை வலியுறுத்தணும். அதற்கு தொடர்ந்து இந்த மண்டபத்துல இன்று காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார பாதுகாப்பு சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நமது சென்னை வடக்கு மண்டலத்தின் தலைமை பொறியாளர் தலைமையில நடைபெற இருக்கிறது. மின்சார சிக்கனம் இந்த நேரத்துல எவ்வளவு முக்கியம் என்பது நாங்க ஏற்கனவே வலியுறுத்தினோம். மின்சாரம் நம்ம மின்சாரத்தை கண்டிப்பாக சிக்கனப்படுத்தணும். சிக்கனப்படுத்துறது வேற, அதை ரொம்ப தேவையே இல்லாம பயன்படுத்துறது தான் சிக்கனம். தேவைக்கு நம்ம தேவையான இடத்துல எந்த ஒரு மின்சாரங்களை பயன்படுத்துறதுல தவறில்லை. தேவையில்லாத இடத்துல மின்சாரம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் மின்சாரம் நமக்கு விரயமாகுது. மின்சார சிக்கனம் பண்ணா நம்ம பண்ற இந்த மின்சார சிக்கனம் நம்மளுடைய தலைமுறைக்கு அவங்களுக்கும் மின்சாரத்தை தங்கு தடை இல்லாம குவாலிட்டியான மின்சாரம் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படும். பண்ணிருக்கிற துண்டு பிரச்சாரத்துல மக்கள் மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம். தேவையில்லாத இடத்துல மின்சாரத்தை அணைத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டார் ரேட்டட் 5 ஸ்டார் ரேட்டட் மின் சாதனங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். மின் சாதனங்கள் பழைய சாதனங்கள் மின்சாரத்தை அதிகமா உட்கொள்ளும். அதனால இப்ப இருக்கிற 5 ஸ்டார் ரேட்டட் மின்சாதனங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மின்சார செலவு பாதியாக குறையும். அதனால 5 ஸ்டார் ரேட்டட் இதை யூஸ் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல இருக்கிற மின்சார சாதனங்களை அணைத்து வைக்கணும். நம்ம இந்த விழிப்புணர்வை நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் குழந்தைகள் தான் இனி வரும் காலம். அவங்களுக்கு மின்சார சிக்கனத்தை வலியுறுத்துறதுக்கு எங்களால முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை துண்டு பிரசுரமா பொதுமக்களுக்கு விநியோகிச்சிருக்கோம்.